ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் கொரோனாலேருந்து சேஃபாக இருங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். தக்காளி பிரியாணி. இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இந்த தக்காளி பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ இந்த தக்காளி பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே குக்கர் சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே 100 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்து வணக்கிக்கிறேன். வெங்காயம் எந்தளவு நம்ம வணக்கிறோமோ அந்தளவு தக்காளி பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் பட்டைப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கணும். இந்த பொடி சேர்த்தோன்னே பிரியாணி சுமல் கமகமன் வருது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் கொஞ்சன்றதுனால எல்லா அளவுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வணக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கிருச்சு. 1/4 கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் தக்காளி வேகிறதுக்கு நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டோன்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான் கல்லுப்பு போடுறது. இந்த டைமில் 1 நிமிஷம் மூடி போட்டு நம்ம இந்த தக்காளியை வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி எடுத்துடலாம். பாருங்கள், தக்காளியில் உள்ள தண்ணி பிரிஞ்சு தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி ஒரு பேஸ்ட் அளவுக்கு ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை, பசங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் இது மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நான் கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்கிறேன். எங்கள் லாக்டவுன்னால் புதினாலாம் கிடைக்கல, அதனால் இருந்தது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே 20 நிமிஷம் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன். ஊற வச்ச அரிசியை நான் இந்த மசாலா கூட சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா ஊறி இருந்ததுன்னா சாப்பாடு உதிரி உதிரியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும், அதுக்கு தான் அரிசி ஊற வைக்கிறது. சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலாவும் இந்த அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண இந்த அரிசியோட கலர் மாறும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா சொலட்டி கிண்டணும். அப்போ தான் அந்த மசாலா அரிசிக்குள்ளே இறங்கும். சாப்பாடு ரெடியாகி வரப்போ நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம இப்படியே வச்சுருக்கணும். இப்போ நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி ஊறுனதுனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் உடனே செய்கிறீங்க அப்படின்னா 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. சாப்பாடு பொழுன்னு கரெக்டாக வெந்து வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸ்மெல் அட்டகாசமாக இருக்குது. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கணும். நான் தக்காளி வணங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன், அதனால நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நூல் அளவு உப்பு ஜாஸ்தி இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்து வர்றப்ப உப்பு சரியாக இருக்கும். இப்போ கொதி வந்துருச்சு. இந்த டைம்லையும் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ அரிசி கால்வாசி வெந்திருக்கு. இந்த டைமில் 2 டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நான் ஏன் கடைசியாக நெய் சேர்க்குறேன்னா சாப்பாடு உதிரி உதிரியாக வரும். இன்னொன்று அந்த ஸ்மெல் நெய்யோட ஸ்மெல்லு நமக்கு அப்படியே கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
பாருங்கள் இப்போயே சாப்பாடு வந்து அரைவாசி அளவு வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெய் வந்து எல்லா அரிசியோடையும் சேர்ற அளவுக்கு. நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போ ஸ்டீம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் எப்போதுமே வெயிட் போடணும். இப்போ ஸ்டீம் வந்துருச்சு, நான் வெயிட் போட்டுட்டேன். ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணணும். இப்போ 2 விசில் விட்டாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் விட்டு ஸ்டீம் கண்ட்ரோல் ஆனோன்னே நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஸ்டீம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். இந்த தக்காளி பிரியாணியோட ஸ்மெல் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். சாதம் வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு சாதம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். Thank you friends.